எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பல இன்புட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு HTML ஃபைல் தேவை. ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இன்புட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது என்ன சொல்ல ஈஸியாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ளைம் டெக்ஸ்டாக இருக்கட்டும், நோட் ப்ளஸ் 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 நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எதுனாலும் இருக்கட்டும். சரி, எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் HTML ஃபைல் தேவை. ஸோ அதுக்கு நேம் நான் index.html அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு CSS ஃபைல் தேவை. ஸோ அதுக்கு style.css அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டைல் STYLE style.css அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபைல் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது HTML, இது CSS. ஸோ HTML எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக உள்ள எல்லா டேக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டைட்டில் நான் மாற்றிக்கிறேன். இன்புட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த டைட்டில் மேலே டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஸ்டைல் ஃபைலை HTML ஃபைலோட வழக்கம் போல் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ அதோட பாத்தை href அப்படிங்கிறதுல கொடுக்கணும். ஸோ hrefல style.css அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஸ்டைல் ஃபைல் HTMLோட லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்ஸ் தானே சொன்னேன். ஸோ இன்புட் டேக்கை நான் போட்டுக்கிறேன். இதுதான் அந்த இன்புட் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஃபைலை நான் க்ரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ஸோ index.html ஸ்டைல் ஃபைல் இருக்குது. index.html ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் க்ரோமில் கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு ஒரு டப்பா தெரியுது, மேலே டைட்டில் தெரியுது. அண்ட் இதுதான் அந்த இன்புட் டப்பா. ஸோ இது நம்ம சென்ட்ரலாக கொண்டு வரலாம். அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ CSSல போயிட்டு பாடி டேக்கை ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பாடி டேக். இதை நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டராக கொண்டு வரணுமா. ஸோ ஃபஸ்ட்டு வித்து கொடுக்கணும். இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வித்து ஹைட்டு கொடுக்கணும். ஸோ வித்து ஃபுல் வித்து, ஹைட்டு ஃபுல் ஹைட், அதாவது வியூ போர்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் 100 VHன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு சென்டரில் கொண்டு போகும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஹரிசாண்டலாக எனக்கு டப்பாவே பயங்கரமாக இருக்குது. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பார்லாம், அந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட்லாம் வருது. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நான் வெர்டிக்கலாக அலைன் பண்ணிக்கிறேன் அந்த டப்பாவை. அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜோட சென்டருக்கு அழகாக உட்காந்துக்கிடும். அண்ட் அந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் எனக்கு தேவையில்லை. அதாவது டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங் எல்லாமே அக்வயராக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்க்ரோல் வரும். ஸோ அதனால் மார்ஜின் 0, பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள அந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் எல்லாமே போயிடும். பாருங்கள், பாக்ஸ் அந்த டப்பா நச்சுன்னு உட்காந்துக்கிடுச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த இன்புட் டைப் அப்படிங்கிறது. ஸோ இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்புட்டில் போயிட்டு டைப் கொடுக்குறேன். ஸோ டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை கொஞ்சம் கான்செப்ட் இம்பார்ட்டண்டானதெல்லாம் பார்க்கலாம், தெரியாத விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பட்டன் உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஒரு கிளிக் பண்ணால் அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்காக தான் அந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்படி பட்டன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஏதாவது ஒரு லெட்டர் ஏதாவது வேணும்னா நீங்கள் வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சப்மிட்னு கொடுத்தனால அந்த சப்மிட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போது பட்டனை நான் தூக்கிடுறேன். வேறு டைப் பார்க்கலாம். ஸோ செகண்ட் டைப் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பார் வைக்கேன். ஸோ அந்த வேல்யூ வருது. அதனால் அந்த வேல்யூ இந்த சர்ச் பாருக்கு தேவையில்லை. அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணும்போது வரும் பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள், கிராஸ் மார்க்லாம் வந்திருக்கு. அதாவது இன்ட் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த இதெல்லாம் வருது. ஸோ இது சர்ச் அப்படிங்கிற டைப்புக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் டைப்பு போகலாம். இமெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு இமெயில் யாருக்காவது சென்ட் பண்ணணும், ஒரு ஃபார்ம் வழியாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டைப் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்ம் வந்து எடுத்துக்கிடாது. அதுக்கு வந்து நிறைய வேலிடேஷன்லாம் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு. அண்டு நெக்ஸ்ட் உள்ள டைப் வந்து பார்க்கலாம். யூஆர்எல் அப்படின்னா இப்போது www அப்படி இப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹெச்டிடிபி அந்த ப்ரோட்டோக்கால் எல்லாமே இந்த யூஆர்எல் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டைப் வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி frontendforward.com அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த லிங்க் வந்து போகும். நெக்ஸ்ட் உள்ள டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேடியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேடியோனா ஒரு வட்டமாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டர் அந்த இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரேடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுனா உங்களுக்கு தெரியும். இந்த மியூசிக் பிளேயரில் நான் போன ப்ராஜெக்டில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ரேஞ்சை பற்றி. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ரேஞ்ச். நம்ம வந்து ஸ்லைடர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுமோ அங்கே வந்து உட்காந்துக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வேல்யூ அப்படிங்கிற நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா 100%ல் எனக்கு அந்த 10% வந்து எனக்கு அழகாக வந்து பொசிஷனில் வந்து நின்றுக்கிடும். ஸோ இது வந்து மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ மினிமம் வேல்யூ வந்து 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ 100 வரை கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்தாலும் அது கரெக்டாக சக்குன்னு போய் உட்காரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேல்யூ வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த 30%. அதாவது 100ல் இதுதான் அந்த 30 மடங்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேல்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் உள்ள டைப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல். அதாவது நிறையா ஃபார்மில் பார்த்துருப்பீங்க, இந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோல்டரை வந்து காமிக்கும். இதுதான் அந்த ஃபைலோட டைப். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டிஃபால்ட்டாக உள்ள அந்த சிஸ்டமில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோ ஃபைல் சூசன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இதுதான் இந்த இன்புட் டைப் வந்து ஃபைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் டைம் லோக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்னன்னா இப்போது என்ன நேரம் எத்தனாவது வாரம் எல்லாமே கணக்கிட்டதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், டேட்டு இயரு அப்படின்னு சொல்லி காமிக்கி அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னும் ஜூமை குறைச்சிக்கலாம். பாருங்கள், 12:57 AM. நான் வந்து நடுராத்திரியில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நேற்று தேதி வந்து 13 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ 13 அண்ட் 12:57 ஜூலை 2021. ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த டேட் டைமு எல்லாமே சேர்த்து வந்து காமிக்கிறதுக்காக இது வந்து டேட் டைம் லோக்கல் அப்படிங்கிற டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள டைப் பார்த்தீங்கன்னா மந்த். இது எந்த மந்த் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இருக்கும். ஸோ பாருங்கள், 2021 இது வந்து ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகாக காமிக்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மாறிக்கிடும், அவ்வளோதான். இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்குன்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த வருஷத்தில் இது எத்தனாவது வாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ வீக்னு வந்துருச்சு. இப்போ கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கிறேன். பாருங்கள், சைடில் வந்து 28வது வாரம். இது இந்த வருஷத்துக்கான 28வது வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்படியே அந்த 7 நாள் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கும். ஸோ இதுதான் அந்த வீக் அப்படிங்கிற டைப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதிலே நீங்கள் இயரை மாற்றி எந்த வீக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள டைப் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டிக் மார்க் மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன்னா டிக் வரும், மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா அந்த டிக்கு போயிடும். இது வந்து ஃபார்ம் வேலிடேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு கலர், இதுதான் லாஸ்ட்டாக உள்ள இன்புட் டைப். ஸோ கலர்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு ஒரு கருப்பு கலரில் டப்பா வந்திருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கலர் பிக்கர் அந்த மாதிரி வந்து எந்த இதுவும் அவசியமே இல்லை. இங்கேருந்தே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எனக்கு வந்து மேலே ஒரு டப்பா வருது. ஸோ கொஞ்சம் ஜூமை கம்மி பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்களா? எனக்கு அந்த ஆர்ஜிபி வேல்யூ வந்து எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நீங்கள் வந்து என்ன வேல்யூ கொடுத்து பார்த்தாலும் அந்த கலர் வந்து அந்த டப்பாக்குள்ளே வந்துக்கூடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. ஆர்ஜிபி, அப்புறம் ஹேஷ் வேல்யூ போடும் பார்த்தீங்களா, ஹெக்ஸா டெசிமல் கலர் அப்படி சொல்லி பாருங்கள். ஹெச்எஸ்எல், ஹெக்ஸா டெசிமல், ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி 3 வகையும் உங்களுக்கு வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும். அண்டு கீழே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் டெலகிராம் குரூப்பு எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்டாக என்னென்ன நடக்குதோ அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த இதில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.